நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும். குப்பையில்லா நீர்நிலையை உருவாக்கிட களப்பணி செய்து வரும் புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஏரிகள், குளங்கள், ஓடைகள், வரத்து கால்வாய்கள், ஆற்றங்கரை பகுதிகள் என நீர்நிலை எங்கும் குப்பைகள் கொட்டும் நிலையை மாற்ற வேண்டும் என பல ஊர்களில் நமது தன்னார்வலர்கள் களப்பணி செய்து வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் பகுதியில் திருமுக்கூடலில் பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு என 3 ஆறுகள் சங்கமிக்கும் பகுதியில் நெகிழியில்லா நீர்நிலையை உருவாக்கிய களப்பணியில் ஒன்று சேர்ந்த தன்னார்வ அமைப்பினர் அடுத்த கட்டமாக களப்பணி ஒன்றை திட்டமிட்டனர். நமது குழுவினரும் அதற்கு வழிகாட்டினர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு குளத்தை தேர்வு செய்தோம். தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை மண்டல தலமான கோயில் குளத்தில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான தீர்வை தேடிய நம் குழுவின் களப்பணியில் நடந்த நிகழ்வுகளை ஒரு பதிவாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குள் அமைந்திருக்கும் சர்வ தீர்த்த குளம் எது? காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் அமைந்துள்ள இந்த சர்வ தீர்த்த குளம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்டதாக உள்ளது. சுமார் 8 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த குளத்தில் நீராடிய பின் காஞ்சி ஏகாம்பரநாதரை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். மேலும் ஏகாம்பரநாதரின் பங்குனி திருக்கல்யாண உற்சவத்தின் போது தீர்த்தவாரி இங்கு நடைபெறுவது வழக்கம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த குளத்தினுள்ளும் குளத்தின் கரையிலும் குப்பைகள் சிதறி முகம் சுழிக்க வைக்கும் நிலையில் இருந்ததை நம்மால் முடியும் குழுவில் பயணிக்கும் பசுமை சரண், பசுமை மேகநாதன் போன்ற தன்னார்வலர்கள் நம்மிடம் எடுத்துச் சொன்னார்கள். புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவோடு இந்த விதைகளை அமைப்பு வந்து இணைஞ்சு ஒரு 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மால் முடியும் குழு வந்து நெகிழியில்லா நீர்நிலைகள் ஒரு திட்டம் உருவாக்கியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு கடன் கொடுக்குற வகையில் வந்து எங்கள் விதை அமைப்பும் வந்து அவங்க கூட இணைஞ்சு நெகிழியில்லா நீர்நிலையை உருவாக்குறதுக்கு நாங்களும் துணையாக களப்பணியாக நிறைய செஞ்சிட்ருக்கோம். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மத்திய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சர்வ தீர்த்த குளத்தை வந்து தேர்வு செஞ்சோம். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த சர்வ தீர்த்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈமச்சடங்கு செய்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வராங்க. வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கட்டும், அவங்க உடுத்துகின்ற அந்த பழைய துணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து இந்த குளத்திலே விட்டு போயிடுறாங்க. குப்பையில்லா நீர்நிலையை ஊரங்கும் உருவாக்கிட களப்பணியில் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்களோடு களப்பணி செய்திடும் நம் குழுவினர் இந்த சர்வதீர்த்த குளத்தையும் குப்பையில்லாத கழிவு நீர் கலக்காத குளமாக மாற்றிட அனைவரையும் ஒருங்கிணைத்தனர். இந்த சர்வதீர்த்த குளம் வந்து ரொம்ப பெரிய குளம், ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் இப்போ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் குப்பை, பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் டம்ளர்ஸ் அப்படி போட்டு குவிச்சு வச்சுருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சவற்றும் இங்கே இருக்கிற இங்கே பக்கத்தில்
ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கோல்ட் ஸ்பூன்னு. எங்கள் பசங்க எல்லாமே அந்த மாதிரி தான். பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸோ மேபி வெளியிலே விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பசங்க இங்கே வந்து இது ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கங்கிறத இங்கே பார்த்தோம். ஸோ இதை புரிஞ்சுட்டு இனிமேல் இருக்கிற காலத்தில் யாரும் முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் எங்கேயும் தூக்கி போடாதீங்க. ஸோ பப்ளிக் யூஸ் பண்ணுற பிளேசஸ் எல்லாத்தையுமே முடிஞ்சளவு கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட கிட்ஸ் மாதிரி தான். ஸோ நிறைய வந்துட்டு இங்கே அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இங்கே வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து க்ளீன் பண்ணதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த குளம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்து எல்லோரும் இந்த குளத்தில் வந்து குப்பையெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. குளத்தை நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த வந்து எல்லாத்துலேயும் க்ளீனாக வச்சுக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த உலகம் வந்து நம்மளுக்கானது மட்டும் இல்லை, அடுத்த வர தலைமுறைகளுக்கானதும் கூட. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தேவை பூட்டு செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் விட்டு கொடுத்து வாழ சொல்லி தந்துட்டு போகணும். அந்த வகையில் இன்றைக்கி அடுத்த சந்ததிகளுக்கான குழந்தைகளும் எங்களோட கலந்து கலப்பணியாட்டினாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நாங்கள் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பள்ளிக்கூட மாணவர்கள் இவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்திருந்தாங்க. வந்திருந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் அவ்வளோ சுத்தமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிளாஸ்டிக் கழிவுங்க, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுங்க, அப்புறம் பாட்டில்ஸு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. தேவையில்லாத செடிகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு இன்றைக்கி வந்து நடைமேடை வந்து அந்த அளவுக்கு வந்து நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, முன்னாடி வந்து ஒரு பையில் வந்து பாட்டில்லாம் எடுக்கிறதுக்காக நிறைய குளத்தை ஆல்ரெடி நாங்கள் ஒரு ரவுண்ட் பார்த்தோம். என்னென்ன குப்பைகள்லாம் இருக்குது, அப்படி என்னென்ன இதுவெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஒரு முறை சுற்றி பார்த்ததில் பாட்டில் தூள்கள் பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில் குடிச்சிட்டு வந்து பாட்டில்லாம் உடச்சிருந்தாங்க. அந்த பாட்டில்லாம் தனியாக எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு டீமை வந்து க்ரியேட் பண்ணோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் பொருட்கள், வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து தனியாக எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டீம் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டீம் வந்து ஒரு பை கொடுத்து பிளாஸ்டிக் பொருட்களை தனியாக எடுத்துட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்லூரி மாணவரையும் ஒரு பள்ளி மாணவர் அப்புறம் ஒரு விதைகள் அமைப்பு மாணவர் 3 பேரை சேர்த்து ஒரு தனியாக ஒரு டீம் அனுப்பி ஒருத்தவங்க பை பிடிக்கிறதுக்காகவும் ஒருத்தவங்க பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பார்த்து எடுக்கணும் முன்னாடி வந்து வழிநடத்தி போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டீம் லீடர்ஸ் வந்து கேர் பண்ணி அனுப்பியிருந்தோம். அப்படி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய குப்பை பொருட்கள்லாம் தனியாக எடுத்துகிட்டு வந்தோம். மக்கின குப்பை தனியாகவும் மக்காத குப்பைகள் தனியாகவும் பிரித்து நாங்களே வந்து அதை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது பிளாஸ்டிக்கு இந்த தண்ணியிலேருந்து எடுக்கிறது, வழிக்கு வேறுது, இதெல்லாம் ஒரு புது அனுபவம் தான். தண்ணியிலேருந்து எடுக்க சொல்ல சிரமமாக இருக்குது. தண்ணியிலேருந்து எடுக்கணுன்னாவே மேலே கரையிலேருந்து பிளாஸ்டிக் பாட்டில்களும் உடஞ்சிருக்கு, அதெல்லாம் எடுத்தது ரொம்ப சிரமம் தான். மாணவர்கள் ரொம்ப இந்த என்எஸ்எஸ் ரொம்ப சிறப்பாகவே பணியாற்றுறாங்க. அவங்க கூட நம்ம பணியாற்ற சொல்ல நம்மளுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் 1008 சிவன் கோயிலும் 108 புண்ணிய ஸ்தலங்களும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சர்வதீர்த்த குளம் தான். ஸோ இந்த குளம்ன்றதுடைய வரலாறு கண்டிப்பாக என்னை விட எல்லாரும் நல்லா சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பல தன்னார்வலர் அமைப்போடு சேர்ந்து நாங்கள் இந்த குளத்தை சுற்றி வந்து சுத்தம் பண்ணான்ற ஒரு பணியில் இறங்கணும். ஸோ இதில் என்னுடைய அனுபவத்தை வந்து நான் சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஸோ முதல்ல இதை இனிஷியேட் பண்ண புதிய தலைமுறை சேனலுக்கு வந்து நிஜமாகவே நான் அதை நன்றி சொல்லிக்கணும் தான் விருப்பப்படுறேன் நான். ஏன்னா நாங்கள் இது எல்லாருமே வந்து இதுலேருந்து கற்றுக்கந்து என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறோம்னா இது அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லி தரணுன்றதுக்காகவே இதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தான் நாங்கள் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன கிட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு அழகாக வந்து அவங்க எல்லாரும் எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த பணியை ஆரம்பிக்கும் போது நாங்கள் நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் நெகிழி அப்படின்ற கவர் தான் நிறைய இருந்தது. அந்த கவரை நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் வந்து கூட சேரும்போது பிளாஸ்டிக் கழிவுகளோடு சேர்த்து பாட்டில்களையும் நிறைய எடுக்க ஆரம்பித்தோம். இன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 15 மூட்டை பிளாஸ்டிக் கழிவுகளை இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்கோம். நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண சொன்னோம். எங்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாம் சிதறி கறந்துச்சாங்க. அங்கே கண்ணாடி துகள்கள் சிதறி கறந்துச்சு. அதை வந்து நாங்கள் வந்து ஒரு தனியான ஒரு கவரில் எடுத்துகிட்டு போய் வெளில அங்கே அப்ரூவ் நாங்கள். அப்புறம் குளத்தில் வந்து நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருந்துச்சு. அதை வந்து எங்கள் மாணவர்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே பார்க்காம கீழே இறங்கி அதை வந்து தூய்மைப்படுத்தினாங்க. காஞ்சிபுரம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களும் இந்த களப்பணியில் ஈடுபட்டு முகம் சுழிக்க வைக்கும் நிலையில் இருந்த நுழைவு பகுதியை சுத்தப்படுத்தினர். தன்னார்வலர்கள் மூட்டை மூட்டையாக குப்பைகளை அகற்றியதை காஞ்சிபுரம் மாநகராட்சி ஊழியர்கள் வாகனத்தில் ஏற்றி அப்புறப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாநகராட்சி பணியாளர்களுடன் சேர்ந்து இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு லாரி 1/2 லாரி ஃபுல்லாச்சு. இப்போ அடுத்து ஒரு 2 டாடா ஏஸில் ஃபுல்லாக இருக்குது.
ஸோ இதில் நம்ம தூய்மை பணியாளர்களுக்கும் அவங்களுக்கும் நம்ம இதில் கொஞ்சம் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்க டெய்லி ரெகுலராக அவங்க செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து அவங்களே கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு சேர்ந்து இது ஒரு நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து இன்றைக்கி நாங்கள் இது செஞ்சுட்டு போயிருக்கோம். ஏன்னா இப்போ மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கும் போது எங்களுக்கே ஒரு இம்பாக்ட் ஆகுது. இப்போ மணி ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகுது. மார்னிங் ஒரு 9 o'clockலேருந்து இங்கே இருக்கும். அது காலையில் பார்க்கறதுக்கு இப்போ பார்க்கறதுக்கும் தண்ணி கலரே கொஞ்சம் நல்லா மாறி இருக்குது. உள்ளேருந்து நிறைய எடுத்துருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் இந்த எண்டில் கூட பார்க்கலாம், அந்த எண்டில் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே கிளியர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரே நாளில் முடிகிறது இல்லை. ஸோ இது இன்னும் மீதி கொஞ்சம் இருக்குது. அதை கம்மிங் வீக்ஸில் கிளியர் பண்ணிட்டு இருக்க போகிறோம். நாங்கள் இன்னைக்கு இந்த தீர்த்த குளத்தை சுத்தப்படுத்தியது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னைக்கு நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் குழந்தைங்க கிட்ட இருந்தும் எங்களுடைய சக தோழர்கள் கிட்ட இருந்தும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சகிப்புத்தன்மையை வந்து நான் ரொம்ப பெருமையாக இங்கே கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தூய்மைப்படுத்தி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தினந்தோறும் வாழ்க்கையில் நீர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. அதை நம்ம எப்படி அசுத்தப்படுத்துகிறோம் அப்படின்றது யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் அசுத்தப்படுத்துறதுக்கப்புறம் அதை தூய்மைப்படுத்தும் பணியில் தான் தெரியுது நீரினுடைய வலிமையும் அதனுடைய தேவையும் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு நான் இந்த களப்பணியிலிருந்து கற்றுக்கிட்டது என்னன்னா சகிப்புத்தன்மைகள். அது மட்டும் இல்லாமல் நீரை வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும் அப்படின்றதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு நாள் களப்பணியில் கிட்டத்தட்ட 1000 கிலோவிற்கும் மேல் குளத்தில் இருந்து முதற்கட்டமாக அப்புறப்படுத்தினர். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தன்னார்வலர்கள் மூலமாக சர்வதீர்த்த குளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டவர்களுக்காக தன்னார்வலர் மோகன் காஞ்சி அன்னச்சத்திரம் குழுவின் மூலம் மதிய உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தார். குப்பையில்லா நீர்நிலையை ஏற்படுத்தி வரும் புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவின் மூலம் இந்த பணியும் தொடங்கி உள்ளதை தன்னார்வலர்கள் பாராட்டியதோடு தொடர்ந்து ஈடுபடவும் முன்வர ஆர்வம் காட்டியுள்ளனர். எவ்வளோ குப்பையாக இருந்தது, எவ்வளோ அந்த ஒரு கழிவுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அது எல்லாருமே சேர்ந்து எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதை பண்ணதில் மிக்க ரொம்ப சந்தோஷம். இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் கிராண்ட் வந்து இதில் ஒரு அங்கமாக வகித்ததுக்கு மிக்க நன்றி. புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவினருக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றி அரிமா சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிவரும் காலங்களிலாவது இங்குள்ள பொதுமக்கள் இந்த நீர்நிலைகளை காக்க வேண்டும். புனிதமான ஒரு குளம் சர்வதீர்த்தம் என்றாலே உலகில் உள்ள அத்தனை புனித நீரும் புனித நதிகளிலும் உள்ளடக்கிய ஒரு நீர் அமைப்பு இந்த சர்வதீர்த்தம். அத்தகைய குளம் இன்னைக்கு காலையில் நாங்கள் பார்க்கும்போது எல்லா அசுத்தமும் அடங்கிய ஒரு குளமாகத்தான் இங்கே இருந்தது. அதனை இந்த ஆதி கல்லூரி மாணவர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த மாணவர்கள், திரிவேணி அகாடமி பள்ளி மாணவர்கள், விதைகள் அமைப்பினர் இவர்களெல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 90% நாங்கள் இங்கே சுத்தம் செஞ்சிட்டோம். காஞ்சிபுரம் லயன்ஸ் கிளப் சார்பாக நாங்கள் சொல்கிறது இவர்களெல்லாம் இன்று சுத்தம் செய்து விட்டு சென்றாலும் கூட தொடர்ந்து நாங்கள் இனி கண்காணிக்க போகிறோம். இந்த குளத்தை நாங்கள் விட்டுற போகிறதில்ல. இனி தொடர்ந்து வாரம் இங்கே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் வாரம் ஒரு முறை வந்து இங்கே இருக்கிற சங்கங்கள்லாம் இணைந்து இதை சுத்தம் செய்யுமாறு ஒரு தீர்மானத்தை இன்று எடுத்துக்கின்றோம். குப்பைகள் சூழ்ந்த கரைகள் ஓரளவு சுத்தம் செய்யப்பட்ட நிலையில் சர்வதீர்த்த குளம் காட்சி தந்தது. மாநகராட்சி நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு தன்னார்வ குழுவினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த குளத்தை தூய்மைப்படுத்தும் முதற்கட்ட பணியை செய்தனர். மேலும் சில வாரங்கள் தொடர்ந்து இங்கு களப்பணி நடைபெறும் என தன்னார்வ அமைப்பினர் பொறுப்பேற்று கூறியிருப்பது விரைவில் குளம் புது பொலிவை பெறும் என்ற நம்பிக்கையை அனைவருக்கும் அளித்துள்ளது. நம்மால் முடியும்.